ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பல பேர் நமக்கு வர சம்பளமோ சேலரி இல்லை ஏதோ ஒரு மூலமாக வர காசு வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வரும். எல்லாம் ஒவ்வொருத்தங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு காசு வரும். ஸோ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பேங்க்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு பேங்க்கும், அதாவது பேங்க்கோட சேவிங்ஸில் நீங்கள் காசு வச்சிருக்கீங்க. ஸோ அந்த பேங்க்கு அந்த காசு நீங்கள் வச்சிருக்கிறதுனால, அவங்க கிட்ட வச்சிருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது பேர் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 3 to 4% கொடுப்பாங்க. 4% யாருன்னா ஒரு பெரிய பேங்க் அப்படி கொடுப்பாங்க. ஒரு ரொம்ப சின்ன பேங்க்ஸ் அப்படி கொடுப்பாங்க. கொஞ்சம் பெரிய பேங்க்ஸ், ஒரு மாடரேட்டாக இருக்கிற பேங்க்ஸ்லாம் வந்து between 3 and 3.5% தான் ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதாவது யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷம் பூராவே வச்சிருந்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு ஒரு 300 ரூபா 350 ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட். இதை பற்றி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் பல பேரை பார்த்துருக்கேன். அவங்க வர சம்பளமோ வர காசை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சிருந்திருப்பாங்க. நான் அதை அவங்க கிட்ட கேட்பேன், அதுக்கு அவங்களுக்கு என்னதான் அது வச்சு பார்க்கறதுல ஒரு அழகு பார்க்கறதுல என்ன சந்தோஷம் எனக்கு தெரியாது. நான் அவங்க கிட்ட கேட்பேன், இது ஏன்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த 3.5% வந்து ஒன்றுமே பத்தாது, நீ வேற ஏதாச்சும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும்ல. பெட்டர் ரிட்டர்ன்ஸ்னா எக்ஸ்ட்ரா காசு வரும். எக்ஸ்ட்ரா காசு ஆப்வியஸாக உங்கள் பாக்கெட்டுக்கு வருதுன்னா அது சந்தோஷம் தானே. நம்ம அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும், ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ண முடியும்ல. அப்படின்னு இருக்கும்போது இல்லை ப்ரோ, இது வந்து சும்மா தேவைக்கு நான் வச்சுப்பேன், அது எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரியல, நான் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது 5,000 10,000 ஆரம்பிச்சு நான் லேக்ஸில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் பார்த்துருக்கேன். லைக் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வந்து சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சும்மானே கிடக்கும். அது பாட்டி நான் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நான் அப்போ வந்து பல பேர்கிட்ட நான் வந்து பல வருஷங்கள் நான் சொல்லியிருக்கேன், இந்த ஆர்டி எப்படிலாம் போட வேண்டாம், ஏன்னா அது கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனுக்கும் கீழே தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன்லாம் என்னங்கிறலாம் ஃபியூச்சரில் பார்ப்போம். வீடியோ அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கும் கம்மியாக தான் இருக்கும். அது பத்தாது, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இந்த வீடியோவில் ஒரு கான்ட்ராடிக்டாக என்ன சொல்ல போகிறேன்னா, ஆர்டி எஃப்டி பண்ணுங்க. பிகாஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கடந்த 6 வருஷத்தில் கொடுக்காத அளவுக்கான இன்ட்ரெஸ்ட் இப்போ எல்லா பேங்க்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கஸ்டமர்ஸ்க்கு. நியர்லி 7-8% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ இத்தனை வருஷம் இல்லாமல் ஏன் இப்போ இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க? இதுக்கு என்ன ரீசன்? லைக் மேக்ரோ லெவலில் இதனோட எக்கனாமிக்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றிலாம் ரொம்ப டெப்த்தாக படிக்க போகிறோம், டெப்த்தாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஏன் பரவாயில்ல ஏதோ போட்டுக்கிறேன், இதுக்கு அதை பற்றிலாம் செஞ்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ போய் போடுங்கன்னா யாரும் இதில் பல பேர் போட போகிறதில்ல. அதை பற்றி ஒரு கன்வின்சிங்காக ஏன் எதனாலங்கிற ஒரு ரீசன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கன்வின்சிங்காக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது. ஏன் ஆர்டி எஃப்டி நம்ம போட போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இதில் இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு பிராக் வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 1-2 வார்த்தைகள் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வார்த்தைகள் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்போ ரேட்னா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்போலாம் என்னங்கிற மாதிரி உங்களுக்கு ஃப்ளோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்பிஐனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். லைக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் பல பேருக்கு தெரிஞ்சுக்கோ, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸோட ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி. இந்த ரிசர்வ் பேங்க் சொல்கிறத தான் வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து கேட்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறவங்க இந்த ரிசர்வ் பேங்க் தான். இந்த ரிசர்வ் பேங்க் தான் வந்து இந்தியாவோட கரன்சிஸை வந்து அச்சடிக்கிறவங்க, பணத்தை வந்து அடிப்பாங்க. யாருன்னு பார்த்தா வந்து ரிசர்வ் பேங்க். அவங்க தான் வந்து பணத்தை அச்சடிச்சு நம்ம இந்தியா ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தேவை அப்படின்னா வந்து நம்ம போய் காசு யார்கிட்ட போய் லோன் வாங்குவோம் அப்படின்னா பேங்க் கிட்ட தான் லோன். இப்போ இந்த பேங்க்குக்கு யார் லோன் இருக்கும்? லைக் பேங்கோட இப்போ காசு அவங்க கிட்ட இருக்கிற சொத்து பார்த்தா வந்து பல லட்சம் கோடி அவங்க கிட்ட இருப்பாங்க. அவங்க என்ன வரும்போதே அவ்வளோ அந்த ஓனர்ஸ்லாம் வந்து வரும்போதே பல லட்சம் கோடி வருவாங்க அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா ரிசர்வ் பேங்க். ஸோ அந்த பேங்க் வந்து சில அசெட்லாம் அவங்க வச்சுட்டு தான் அந்த காசை வாங்குவாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் வந்து இந்த ஒரு பேங்கிங்ஸ் வந்து நம்ம என்ன வேணாலும் ஒரு HDFC பேங்க், ICICI, ஆக்சிஸ், என்ன பேங்க் வேணாலும் நம்ம SBI பேங்க், எந்த கவர்மெண்ட் பேங்க் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த ரிசர்வ் பேங்க் வந்து இந்த பேங்க்ஸுக்கு ஒரு வட்டிக்கு தான் காசு கொடுக்கும், இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் பேர் தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ வந்து எவ்வளோ ரெப்போ ரேட்டுக்கு வந்து இந்த பேங்க்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தா வந்து இப்போ இருக்கக்கூடிய டைமில் வந்து அரௌண்ட் 6.5% ரெப்போ ரேட்டை வச்சிருக்காங்க. முன்னாடி இது கோவிட் டைமில் எவ்வளோ தெரியுமா? கோவிட்னா லைக் இந்த 2020 மார்ச் ஏப்ரல் டைம் அப்போலாம் வந்து நெலி 4 to 4.5 ரேஞ்சில் தான் வந்து இந்த ரெப்போ ரேட் இருந்தது. இந்த 2% இன்ட்ரெஸ்ட் ஏற்றினாங்கள இங்கே தான் வந்து என்டையர் அந்த எக்கனாமிக்ஸ் ஒர்க்கே நடந்திருக்கும். இந்த இந்தியன் எக்கானமியே ஒர்க் ஆயிருக்கு. என்னங்கிறது நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏன் வந்து அந்த கோவிட் டைம், கொரோனா டைமில் வந்து யார்கிட்டையுமே காசு கிடையாது. ஏன்னா எல்லாருமே வேலை இல்லை, யார்கிட்டையுமே காசு இல்லை. காசு நிறைய எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு பண்ணால் தான் கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறது மூலமாக இன்டைரக்ட் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு இது மூலமாக தான் வருமானம் நடக்கும். பட் பார்த்தா கவர்மெண்ட்டுக்கே வருமானம் இல்லை. இப்போ என்னடா பண்ணுறது? நமக்கே வருமானம். கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்தால் தான் அவங்க போட்டிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும், நிறைய செலவுகளை மக்களுக்கு பண்ண முடியும். அந்த நேரத்தில் மக்களுக்கு அதிகமாக காசு தேவை. ஸோ கவர்மெண்ட் தான் என்ன பண்ணும்? பார்த்தா கவர்மெண்ட்டுக்கிட்டே காசு கிடையாது. ஸோ கவர்மெண்ட் என்னடா பண்ணலான்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க் சொல்லி ரிசர்வ் பேங்க் அதிகமாக பணத்தை வந்து அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அச்சடிச்சு அந்த காசுங்களை எடுத்துன்னு போய் பயங்கரமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. அப்போதான் அதனால தான் வந்து கோவிட் வந்து ரொம்ப சீக்கிரமாக, லைக் இப்போ ஒரு மார்ச் ஏப்ரல்னா லைக் ஒரு ஜூன் அந்த இயர் எண்டுக்குள்ளே 2020 எல்லாருடைய பணம் பயங்கரமாக புரட்சி. அந்த புரளோட என்னன்னா பயங்கரமான விலைவாசி வந்து ஏற ஆரம்பிச்சது, ஸ்டாக் மார்க்கெட் விலை ஏற ஆரம்பிச்சது, இந்த கோல்டோட விலை ஏற ஆரம்பிச்சது. எல்லாரும் பயங்கரமாக கம்பெனி டு கம்பெனி தாவிட்டே இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரு 50%, 100%, 150% அளவுக்கு ஹைக்கில் அந்த சம்பள உயர்வோட
மாறினாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ பணம் வந்து பயங்கரமாக வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சது. பிகாஸ் பணமும் பர்சன்டேஜும் ரொம்ப கம்மி. பிகாஸ் முன்னாடி வந்து ஒரு 5-6% வந்து ஆர்பிஐ வந்து ஃபுல்லாக ரேட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. இது ஏன் அந்த மாதிரி கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இப்போ ஆர்பிஐ வந்து இப்போ நான் தான் ஆர்பிஐ, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, பேங்க்குங்க அந்த காசை வாங்கி ஒரு 4ங்கிறது அவங்க ஒரு 5-5.5% வந்து அவங்க மக்களுக்குனா வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. மக்களுக்கோ இல்லை கார்பரேட்ஸ்க்கோ எல்லாருக்குமே வந்து அவங்க வட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த நடுவில் ஒரு 1-1.5% இருக்குல்ல, அதுதான் அந்த பேங்க்குக்கு ப்ராஃபிட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு என்டையர் வந்து ஒரு மணி சர்க்குலேஷன் வந்து நடக்கும். லைக் ஆர்பிஐலேருந்து நம்ம மக்களுக்கு. ஸோ மக்கள் மறுபடியும் செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணும்போது அது வந்து ஒரு டாக்ஸேஷன் வரும். அந்த டாக்ஸேஷன் மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்படி தான் இந்த மணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட இந்தியன் எக்கானமி, இந்தியன்ல வேர்ல்டு எக்கானமிலே இப்படிதான் பொருளாதாரமே இப்படிதான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து மக்கள் கிட்ட வந்து நிறைய பணம் வந்துருச்சுன்னா, ஆர்பிஐ வந்து நிறைய பணம் வச்சிருச்சு, இது வந்து பேங்க்குக்கு வருது, பேங்க்ல நிறைய பணம் வருது. பணம் வந்து மக்கள் எல்லாம் நிறைய பொருள் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷனே இப்போ ஒரு வெங்காய தக்காளி எடுப்போம், ஒரு தக்காளி வந்து மொத்தமே 10 கிலோ தான் இருக்கு அப்படின்னா வந்து, ஆனால் மக்கள் போட்டி போட்டு வந்து அதை வந்து அடிச்சுக்கும் போது நியர்லி ஒரு 15-20 கிலோ தக்காளி தேவைப்படுது. ஆனால் நம்ம ப்ரொடக்ஷனே என்டையர் இந்தியாவிலே 10 கிலோ தான் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, மக்கள் போட்டி போட்டு 10 ரூபா தக்காளியை வந்து நான் உனக்கு 12 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 13 ரூபாய்க்கு கொடுக்குறேன், எனக்கு தக்காளி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் விலைவாசி ஏறுது. உங்களுக்கு 10 ரூபா தக்காளி 12 ரூபா 15 ரூபாங்கிற மாதிரி ஏறுது. இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க, இல்லாதவங்க அது 15 ரூபா கொடுத்து வாங்குறது கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்படி தான் அந்த 10 ரூபாயிலேருந்து விலை ஏறுது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பணம் வந்து அதே 1 கிலோ தக்காளி தான், ஆனால் 10 ரூபா வித்த தக்காளி இப்போ 15 ரூபாய்க்கு விற்குது. என்னடான்னு பார்த்தா நிறைய பணம் இங்கே இருக்கு. அப்போ ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்க, இப்படிதான் விலை ஏறிட்டு இருக்கு. ஸோ ஆர்பிஐ பார்க்காங்க இந்த விலை வந்து ஓரளவுக்கு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னன்னா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆர்பிஐ ரூல்ஸ் எப்படின்னா, ஒரு அரௌண்ட் 4% நம்மளோட இன்ஃப்ளேஷன், இந்த 4% ஒரு வருஷத்துக்கு விலைவாசி இறக்கம் இருக்கலாம். பட் அந்த 4லேருந்து 5-6% போகும்போது தாங்க முடியாது. இது மேலே காசு இருக்கவங்களெல்லாம் முடியும், காசு இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ஆர்பிஐ என்ன பண்ணும், ஓகே ஸோ பணம் இருக்கிறது தானே பிரச்சனை, அப்போ நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம், இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ அந்த வந்து 4-4.5% கொடுத்துட்டு இருந்தாங்களா இந்த பேங்க்குக்கு, இவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற ஆரம்பிப்பாங்க. ஒரு 5.56 அப்படி இப்போ 6.5 வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 6.5க்கு அதிக வட்டிக்கு இந்த பேங்க்ஸ் எல்லாருமே வந்து கடன் வாங்குவாங்க. ஏன்னா வழியில் அவங்களோட பிஸ்னஸ் தானே. ஸோ 6.5 வாங்குறவங்க அதை விட அதிகமாக லைக் ஒரு 7-8-9% வந்து இப்போ இந்த நம்ம கஸ்டமர்ஸ், அந்த நம்ம எல்லாரும் மக்களுக்கு கார்பரேட்ஸ்க்கு எல்லாருமே வந்து காசு கொடுப்பாங்க. அப்போ காசு கொடுக்கும்போது 10 பேர் வாங்குற இடத்தாண்ட ஒரு 100 பேர் வாங்குற இடத்தாண்ட இப்போ 10 பேர் தான் போவான். ஏன்னா முன்னாடி வந்து 5 ரூபாய்க்கு கிடைச்ச பொருள் இப்போ 10 ரூபாய்க்கு கிடைக்குது. யார் வாங்க முடியும்? வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, யாரும் போய் பேங்க்ல வந்து லோன் வாங்குறது வந்து கம்மியாயிடுவாங்க. அப்போ ஆப்வியஸா மக்கள் கிட்ட வந்து காசு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ கம்மியாயிடுச்சுன்னா அப்போ பொருள் வாங்க முடியாதுல்ல. அப்போ தக்காளியோட விலை 15 ரூபா, அந்த தக்காளி 10 ரூபாய் 8 ரூபா 9 ரூபா இப்போ கம்மியாகுமா? இது பேர் டீஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன்னா விலை ஏறுறது, டீஃப்ளேஷன்னா விலை குறையாது. ஸோ இப்படி தான் வந்து ஆர்பிஐ வந்து நம்ம என்டையர் எக்கானமியை இப்படி தான் கவர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் மொனக்கடைக்கு நீங்கள் எங்கே வேணாலும் வெளில போனீங்கன்னா ஒரு வெங்காயம் தக்காளி பழம், இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிள் வந்து 100 ரூபா வித் ஆப்பிள் கிலோ வந்து இப்போ நியர்லி 150 ரூபா 200 ரூபா 300 ரூபா விற்குது. ஆனால் நம்மளோட சம்பளம் அந்த அளவுக்கு வருஷம் சம்பளம் ஏறுமா? கிடையாது. 8% 10% அவ்வளோதான். ஒரு இஞ்சி போல நல்ல கம்பெனி போனால் கூட நீங்கள் 15% வந்து ஒரு வருஷத்துக்கு ஹைக் எதிர்பார்க்கலாம் ஒரு கம்பெனியில். ஆனால் இங்கே விலைவாசி பார்த்தா நியர்லி 50% 100% ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் உங்களால் 1 கிலோ ஆப்பிள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்க முடியுது. உங்ககிட்ட 100 ரூபா தான் இருக்கு, 1 கிலோ வாங்க முடியுதுன்னா அதே ஆப்பிள் அடுத்த வருஷமும் நீங்கள் போகணும். நீங்கள் இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 10% ஹைக் போட்டாங்க 2வது வருஷம். ஸோ நீங்கள் 110 ரூபா உங்களுக்கு சம்பளம் வருது. ஆனால் அதே ஆப்பிள் 1 கிலோ உங்களால் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் 3/4 கிலோ வாங்குவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா விலைவாசி ஏற்றம். இதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். ஸோ இதனால ஆர்பிஐ வந்து உங்களுக்கு வந்து அதிக இன்ஃப்ளேஷன் ஏற்றிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் காசு எடுக்கணும், இங்கே வெளியில் எடுக்கணும். நிறைய மக்கள் வந்து பயங்கரமாக விலைவாசி ஏற்றி விட்டாங்க. ஸோ இப்போ எடுக்கிறதுனால இப்போ 6.5% வந்து ஆர்பிஐ வச்சிருக்காங்க. இது வந்து கடந்த 6 வருஷத்துல இல்லாத ஒரு ஹைக் உருவாக்கி வச்சிருக்காங்க ஆர்பிஐ. அண்ட் 6.5க்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 6.5. இப்போ இந்த பேங்க்குங்க அதிகமாக கொடுக்குறாங்களா, அதனால என்ன ஆகுதுன்னா இந்த பேங்க் வந்து கொடுக்கக்கூடிய மக்கள் கிட்ட கொடுக்கக்கூடிய இதுவும் அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். ப்ளஸ் நம்ம சேவிங்ஸுக்குன்னு இந்த பேங்க்ல காசு போட்டு வச்சிருக்கோம்ல, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 3 to 3.5 தான் கொடுப்பாங்க. பட் இந்த ஆர்டி எப்படி இருக்கும்ல, யூஸ்வலாக வந்து ஒரு 5.5-6% கொடுத்த பேங்க் எல்லாமே இப்போ நியர்லி 7.5-8% லெவலுக்கு வந்து இன்னும் சின்ன பேங்க்லாம் போகும்போது 8-8-9% கூட கொடுக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆர்டி எஃப்டிகே, ஆர்டி விச் மீன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு போடுறது. எங்கிட்ட பல்கா இல்லை பையன், மாதம் மாதம் ஒரு 5000 போட முடியாது, ஒரு 1000 ரூபா போட முடியும். மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே போகிறது பேர் ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எங்கிட்ட பல்கா இருக்க ஒரு 1 லட்சம் 10 லட்சம் ஏதோ சம்திங் ஒரு பல்கா அமௌண்ட் இருக்கு, அப்படி அதை நான் போய் பல்கா எடுத்துட்டு போய் நான் அக்கௌண்ட்டில் வைக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ரொம்ப அதிகமாக கொடுக்கறதுனால நம்ம ரிஸ்கி அசெட் போக வேண்டாம், எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போக பயம், நான் கோல்டு வாங்குவேன், அதை தவிர இந்த ரிஸ்கி அசெட்லாம் போக மாட்டேன், இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் போக மாட்டேன், அப்படி எனக்கு ஃபிக்ஸடாக ஒரு காசு வேணும்ப்பா. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வயசானவங்க இருக்காங்களா, ஒரு 50 வயசு மேலே இருக்கவங்க ரிஸ்கி அசெட் போகாத இருக்கிறதே நல்லதான். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசெட் இதில் வந்து போட்டாலே உங்களுக்கு ஆவரேஜ் 8-8% இருக்கும். எஃப்டி மூலமாக இல்லை ஆர்டி மூலமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது சேஃபஸ்ட் டைம் இதை நம்ம போட்டுட்டு
அடுத்து ஒரு 5-10 வருஷத்துக்கு நம்ம ஒரு லாக் இன் காசு போட்டோம், ஒரு 10 வருஷத்துக்கு வட்டி வர போதுன்னா, ஏன்னா அடுத்து ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மறுபடியும் கண்டிப்பாக குறையும். ஏன்னா நம்ம இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் வெளில கம்மியாகுது, மக்கள்கிட்ட பெரிய முன்னே இருந்த அளவு பணங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ ஓகே இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு RBI கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. மறுபடியும் இதே சர்க்கிளில் தான் நடக்கும், நம்ம ஆல்ரெடி சொன்ன சர்க்கிளில் தான் நடக்கும். அதனால் இப்போவே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு RDFD போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ப்ரிஃபரபிள். ஓகே, நான் இப்போ வந்து RDFDயில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது ரொம்ப பெட்டர் இப்போ காலகட்டத்துக்கு, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு RDFDனால என்னன்னு தெரியாத பல பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பேசிக் RDFDனா என்ன, அதோட டாக்ஸேஷன் எப்படி இருக்கும், நீங்கள் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணால் சப்மிட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற ரொம்ப சில பேசிக்கான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். லைக் RDFD, ரெக்கரிங் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட். ரெக்கரிங்னா மாதம் தவணை முறையில் போடுறது, மாதம் ஒரு 5,000 இல்லை 1000 ரூபாய், நீங்கள் 500 ரூபாய் எவ்வளோ வேணாலும் கம்மியாக ஆரம்பிச்சிக்கலாம், அது ஒவ்வொரு பேங்க்கை போகிறது. ஃபிக்ஸட் டெபாசிட்னா பல்காக போகிறது, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நம்ம போட்டால் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரல, அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபிக்ஸட் ரேட்டில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் ஒரு 1 லட்ச ரூபா போட்டுருங்க அப்படின்னும் போது இப்போ எனக்கு வந்து ஒரு 8% அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஒரு 8,000 ரூபாய் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இந்த 8,000 ரூபாய் வந்து அவங்க வந்து எப்படி வேணாலும் கொடுப்பாங்க, ஒரே வருஷமும் கொடுப்பாங்க, ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டியும் கொடுப்பாங்க, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிற அந்த 8,000 ரூபாய் பிரித்து கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 40,000 ரூபாய் தாண்டாத இருக்கும். ஓகே, 40,000 இருக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 வரும்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ 40,000 தாண்டாத இருக்கும். ஓகே, 40,000 இருந்ததுன்னா நோ இன்ட்ரெஸ்ட், நோ டாக்ஸேஷன் ஃபார் யூ. ஒரு 40,000 ரூபாய்க்கு தாண்டிடுச்சு, 40,000 மேலே இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு 10% வந்து TDS அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிவாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்போதே 10% பிடிச்சிருவாங்க. லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 50,000ல் 10% 5,000 ரூபாய், அந்த 5,000 ரூபாய் TDS பிடிக்க போய் மீதி 45,000 ரூபாய் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வரும். அந்த 10% TDS என்னன்னா அது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸேஷனாக போயிடும். அதை தாண்டி மீதி இருக்கிறது வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல வரீங்களோ அந்த டாக்ஸை நீங்கள் கட்டிடுவீங்க. ஸோ இன் கேஸ் எனக்கு வந்து 40,000 ரூபாய்க்குள்ள தான் வருது, ப்ளஸ் எனக்கு வந்து நான் இன்கம் டேக்ஸ் பேர் கிடையாது, 40,000 ரூபாய்க்குள்ள வந்து விட்டுருங்க, 40க்கு மேலே வருது, ஆனால் நான் இன்கம் டேக்ஸ் பேர் கிடையாது, இன்கம் டேக்ஸ்லாம் நான் கட்டுறது இல்லை அப்படின்னா நீங்கள் 15G 15Hங்கிற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நம்ம RBI போர்ட்டல்லே நீங்கள் இருக்கும், அந்த பேங்க்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை ஜஸ்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அந்த பேங்க்ல கொடுத்தீங்கன்னா அந்த 50G 15H என்னன்னு பார்த்தா அது வந்து 60 வயசுக்கு உள்ள இருக்கவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட சில பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு என்னன்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு வேலிடேட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸை பிடிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து RDFD அண்ட் இதோட டாக்ஸேஷன். இதோட டென்யூர்னு பார்த்தா வந்து இப்போ RDI பொறுத்தவங்க உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிச்சு, மாதம் நம்ம போட்டே போகிறோம், ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம், அந்த டேட்டை நம்ம போட்டோம்னா பேங்க்கு கரெக்டாக அந்த டேட் அன்றைக்கி வந்து காசு எடுத்துகிட்டு போகுது. பட் இதே FDன்னு பார்த்தா வந்து அது 30 days, 45 days, 60 இல்லை 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷங்கிற மாதிரி லாங் டேர்ம் FDஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதில் எந்த மாதிரி டென்யூரில் லைக் எந்த மாதிரி டியூரேஷன் நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. லைக் எனக்கு அடுத்து ஒரு வருஷத்தில் ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில், அதுக்கு தேவைக்கு நான் காசு கேட்குறேன், இல்லை ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்தில் நான் ஒரு ட்ரிப்பு போகிறேன், ஒரு வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு RD மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டென்யூர் பீரியடை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தப்பை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதனால தான் அதை உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன், ஒரு மாதம் ஒரு 10,000 போட்டுனே இருக்கீங்க, அது வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 1.2 lakhs வருது. ஸோ அந்த RDயாக போடுறீங்க, அந்த 1.2 lakhs எடுத்து ஓகே இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கலாம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு 1.2 lakhs அப்படியே எடுத்து போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அப்படி போடாதீங்க. நீங்கள் அந்த 1.2 எப்படி போகிறீங்கன்னா பிரிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25,000 சொல்லிட்டு ஒரு 20,000 சேர்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்சம் வரும். அந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டுக்கிறது பெட்டர். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு FDயோட இன்ட்ரெஸ்ட் ஒன்று தான். ஏன் அந்த மாதிரி பிரித்து போடுங்க, ஒன்றா போடாதீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு தேவை வருது, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது, ஒரு 6 மாதத்துல ஒரு வருஷம் வரும்பொழுது உங்களோட தேவை பார்த்தா வந்து ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்க, அது 20 ஏதோ ஒரு FD மட்டும் பிரேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் பல்காக போனீங்கன்னா உங்களால் பாட்டாலாம் உடைக்க முடியாது. உடைச்சா அந்த 1.5 லட்சமாக வெளில வந்துடும். வந்துட்டு மறுபடியும் நீங்கள் சரி இவ்வளோ வந்துச்சு, நம்ம 25,000 செலவு பண்ணிட்டோம், மீதி இப்போ 1 லட்சம் அதை எத்தனை போய் FD போடலான்னு பார்த்தா அந்த காலத்தில் மேபி நீங்கள் உடைக்கிற டைமில் FDயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் FD போடும்போது எப்பவுமே ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. RD போடும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் அந்த RD போகிறீங்க, அந்த பர்பஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஒரு 6 மாதத்துலேயே வருது, ஆனால் நீங்கள் பல்காக போகிறீங்க 10,000 போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு தேவை வந்து ஒரு 5,000 தான் அப்படின்னா அதுவும் பிரச்சனை ஆகும். ஸோ யூஸ்வலாக RDயும் FDயுமே எப்பவுமே ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. ஸோ இதான் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினச்சேன். இந்த வீடியோஸ் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருப்போம். ஒரு மாதிரி கொஞ்சம் கிளம்சியாக தான் இருக்கும். கிளம்சினா உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் சில பேருக்கு. லைக் இன்ஃப்ளேஷன் பேசியிருப்போம், ரெப்போ ரேட்னா என்னன்னு பேசியிருப்போம், டிஃப்ளேஷன் என்னன்னு பேசியிருப்போம், கொஞ்சம் இந்தியன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேசியிருப்போம், லைக் வேர்ல்டு எக்கனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி இந்த என்டையர் சர்க்குலேஷன் ஆகுது மணி அப்படிலாம் பேசியிருப்போம். ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தால் இந்த வீடியோ மறுபடியுமே ஃபர்ஸ்ட்லேருந்து கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 1-2 வாட்டி கேட்கும்போது உங்களுக்கு இந்த புரிதல் வரும். இந்த இப்படி தான் மணி ஒர்க் ஆகுதா, எக்கானமியில் பொருளாதாரம் இப்படி தான் ஒர்க் ஆகுதா, இப்படி தான் நம்ம கிட்ட திடீர்னு பார்த்தா காசு நிறைய வருதா, திடீர்னு பார்த்தா காசு கம்மியாகுதா, திடீர்னு பார்த்தா வேலை வரும்போது இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா இப்போ காசு சம்பளமே முன்ன மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இதுதான் ரீசன். ஸோ இந்த ரீசன் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு புரியும். இந்தியாவோட ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு
ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எப்போ போல லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச யாராச்சும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் ப்ரோ, இல்லை நான் இதுக்கும் போட்டதே இல்லை இந்த மாதிரி லைக் இந்த RDF போட்டதில்லை, இதை பார்த்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா வந்து அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை படிக்கும்போது ஆப்வியஸா நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அதை கேட்டு சில பேர் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோட பர்பஸ் அதுதான். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்கு. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் எதை பத்தி உங்களுக்கு பேசணும், இல்லை எதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நம்ம அதை ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஃபர்தரா ஃபியூச்சர்ல நம்ம போடுவோம். ஸோ till then take care. Next video உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். Till then have a nice day. Take care. Bye bye. Prac World.